கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கு என்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பொழுதும் நாம வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதற்காய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் பிரசங்கம் கேட்க வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, வேத வசனத்தில் என்னெல்லாம் பேச சித்தமானீரோ எல்லாவற்றையும் பேசி விடுதலையாக்கி இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியா தயவாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. தயவாய் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, சோ என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் இந்த நாட்களில உங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, எத்தனை மாதங்கள் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. ஒவ்வொரு மாதமும் பல காரியங்கள் நீங்க ஏங்கி இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, நான் சில விஷயங்கள் சுய பலத்தினால ஓடின ஆண்டவரே, சிலதெல்லாம் பிரச்சனையை நினைச்சு ஒரே குழப்பத்தோட மனுஷ தயவை தேடின ஆண்டவரே, நான் அவங்கள போய் பார்த்தேன், இவங்கள போய் பார்த்தேன், சில விஷயங்கள் எல்லாம் நான் எவ்வளவு தூரம் என்னால முயற்சிக்க பண்ண முடியுமோ அது எல்லாவற்றும் பண்ண ஆண்டவரே, ஆனா எதுவுமே வாய்க்கல என்று கலக்கத்தோட வெக்ஸ் ஆகி போங்க ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு தூரம் நான் இந்த அவமானத்தை சுமப்பது, நான் எவ்வளவு தூரம் இன்னும் பயணிக்கிறது, என்னால முடியலன்னு சோர்ந்து போய் விழுந்து கிடந்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய பெரிதான ஆவினாலே. ஆமென். அவர் சொல்றார், என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பலவீனமுள்ள ஆவியானது நம்மளை எதுவுமே செய்ய விடாது, ஆனா தேவனுடைய ஆவியானது எல்லாவற்றையும் செய்யக்கூடியது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் ரோமர்ல நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே வேத வசனம் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளை உயர்த்தி நடத்துகிறது. நீங்க பிரசங்கத்தை கேட்கறதெல்லாம் பாருங்க, அந்த பிரசங்கத்தின்படி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் தேவன் நடத்துகிறதை உங்கள் கண்கள் காணத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி உங்க வாழ்க்கையில செய்கிறதை உங்கள் கண் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தர் அப்படியே நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பலவீனம் பட்டுட்டோம், அதனால கர்த்தருடைய வசனத்தையும் வேதத்தையும் கூட நம்மளால கேட்க முடியல, பார்க்க முடியல. போங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தமா போயிடுறோம். போங்க ஆண்டவர், என்னால முடியல, இதுக்கு மேல என்னால தாண்ட முடியல, இன்னும் இந்த வருஷம் முடிய போகிறது, நான் இன்னும் சாட்சியா நிக்க முடியும், என்னால எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று பலவீனமான சிந்தனைகளோடவே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கொஞ்சம் நிதானமா கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி அமர்ந்திருங்க, அவர் பெரிய காரியம் செய்வார். அதுதான் தாவீது அழகாய் சங்கீதத்துல சொல்லுகிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். 32, 33 எடுத்து நம்ம வாசிப்போம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அருமையான வேத வசனம். தாவீது அந்த தேவனுக்குள்ளாக நல்ல ஆவிக்குரிய வளர்ந்ததுனால அவன் தெளிவா சொல்லுகிறான், என் பயணம் ரொம்ப தூரம் இருக்குது என்பதை என் கர்த்தர் அறிகிறார். என்னுடைய காரியங்கள்ல நான் தாண்டி போக வேண்டிய பிரயாணத்திலையும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, நான் நிறைய ஸ்ட்ரகிளை விழுந்து போயிடுவேன். ஸ்பெஷலி நான் ஏறக்கூடிய பயணங்கள், பெரிய பெரிய காரியங்களை, நான் மலைகள் போன்ற காரியங்களை தாண்ட வேண்டியது இருக்குது. அப்போ என்னால எதையுமே செய்ய முடியாது, கடக்க முடியாது, ஏற முடியாது, போக முடியாது, தாண்ட முடியாது என்பதை என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, உங்களால ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது. ஏன்னா நாம பாசிட்டிவா வரும்போது ஆமென் சொல்லுகிறோம், நெகட்டிவாவோ சில நேரங்களில் வசனங்களோ வார்த்தைகளோ இல்ல சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமா இல்லாம வேற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இமீடியட்டா நம்ம பலத்தை இழந்துடுறோம். என்ன ஆண்டவரே, எதுவுமே சரியா இல்ல, சூழ்நிலை சரியா இல்ல, அது சரியா இல்லன்றோம். ஆனா எல்லா பாசிட்டிவான வார்த்தைகளும் பாசிட்டிவான காரியங்கள் நடக்கும்போது ஓகே ஆண்டவரே, எல்லாம் சரி சரி அப்படின்னு. அப்போ நம்ம எப்படி நடக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலனா, எல்லாமே பிளஸ்ஸா இருக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட்லயே போறோம், எல்லாமே பிளஸ்ஸா இருக்கணும்ன்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துகிறார், உங்கள் பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமா விளங்கும். அப்ப தாவீது ஒரு ராஜா, அவருக்கு தெரியுது நம்ம போகக்கூடிய பயணம் ரொம்ப தூரம், பிரச்சனைகள் நிறைய இருக்கு, ஆனா நான் அதுல போக மாட்டேன்னு
என்பது தெரிந்துதான் அவர் என் பலத்துல இடை கட்டுகிறார். அல்லேலூயா. எழுந்து நில்லுப்பா, நான் இருக்கிற உன் கூட அப்படின்ற ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் இந்த வேளையில தாவீது மூலமா பேசுகிறார். எத்தனையோ மனுஷர்கள் உங்களோடு கூட பேசி இருப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? நான் இருக்கேன், இந்த விஷயத்தை எடுத்து நடத்து, நான் இருக்கேன், இந்த விஷயத்தை எடுத்து முடிச்சிடலாம், இந்த காரியத்தை ஈஸியா பண்ணிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. மனுஷன் வார்த்தைகளை கொடுத்து தைரியப்படுத்துவாங்க. அதை நம்பி நம்ம டிராவல் பண்ணலாம்னு ஒரே ஒரு அடிதான் எடுத்து வச்சிருப்போம், அங்க இருந்து கீழே விழுந்துட்டு இருப்போம். அப்போ மனுஷனுடைய வார்த்தைகள் மனுஷன் டைமுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டே போயிட்டே இருப்பாங்க. அவங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ மாத்திக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு, ஒவ்வொரு யோசனைகள் உண்டு. அதனால அவங்க மாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா என் ஆண்டவராகிய கர்த்தருக்கோ நம்மை குறித்த யோசனை மட்டும்தான் இருக்கு. அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை நிறைவேற்றுவார். என் பிள்ளையை கொண்டு இந்த வேலை செய்யணும், என் பொண்ணை கொண்டு இந்த வேலை செய்யணும். அப்போ அவளுக்கு பலன் தேவை. இந்த பலவீனத்தோட அவன் போய் சேர முடியாது, இந்த பலவீனத்தோட அவன் போய் சேர முடியாது. அப்போ இந்த சப்ஜெக்டை முடிக்க, இந்த வீட்டை கட்டி முடிக்க, இந்த ஆலயத்தை கட்ட, இந்த விஷயத்தை செய்ய இவனுக்கு பலன் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால தேவன் அறிந்த தேவனா இருக்கிறபடினால தான் தாவீதுக்கு பலன் கொடுக்கிறார். அதை தான் தாவீது சொல்லுகிறார், நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது என்பது தெரியும், தாண்ட வேண்டியது நிறைய இருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் என்னை பலத்தினால முதல்ல ஸ்ட்ராங் பண்றாரு, இடை கட்டிட்டாரு. அதனால நான் இப்ப கடந்து போகிறேன். அதனால எனக்கு இப்ப தெரியும் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் உச்சிதமான மகிமையான மலைகளின் மேல் ஏறி எல்லா காரியத்தையும் நான் சந்திக்க போகிறேன் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வேத வசனம் இந்த மாதம் உங்களோடு கூட பேசுகிறது. நீங்கள் நிறைய காரியங்களை சந்திக்க போகிறீங்க. எப்படி தெரியுமா? மனுஷ பலத்தினால் அல்ல, பண பலத்தினால் அல்ல, சுய பலத்தினால் அல்ல, வேத வசனத்தின்படியே கர்த்தருடைய ஆவியினாலே, அவருடைய பலத்தினாலே நீங்கள் பெரிய காரியங்களை சந்திக்க போகிறீர்கள், சாதிக்க போகிறீர்கள், தாண்ட போகிறீர்கள். கர்த்தர் அப்படியாய் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்களேன். அநேக காரியங்களை நமக்கு பேசி அவர் பலப்படுத்துகிறார். பாருங்க, வேதாகமத்துல இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். முழுக்க அவர் பலவீனமான காரியங்களே சொல்லுகிறார். கிதியோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பலவீனமானவன், நான் பலவீனமானவன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலேயே அவனுடைய மைண்ட் தாட் எப்ப பார்த்தாலும் அவன் எண்ணமெல்லாம் பலவீனமான சூழ்நிலையிலே இருக்கும். ஆனா கர்த்தர் கிதியோனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். இந்த கிதியோன் தன் மனதளவுல என்ன நினைக்கிறான்னா, எப்பயுமே நம்ம ஒண்ணும் இல்லாதவன், சிறிய கோத்திரம், சிறிய ஜனம், நான் பலவீனமானவன், நான் பயந்தவன், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மைண்ட் செட் அவனுக்கு இருக்கு. ஆனா கர்த்தர் வந்து அவனை எப்படி பார்க்கிறார்னா, கிதியோனை பார்க்கிற விதமே பராக்கிரமசாலியா பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மீதியானியர்கள், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற மீதியான ஜனங்களை நீதான் வந்து முறியடிக்கணும் அப்படின்னு கர்த்தர் கிதியோன் கிட்ட சொல்லும்போது அவன் பயப்படுறான். ஐயோ ஆண்டவரே, என்னால இதை முடியவே முடியாது, இந்த விஷயத்தை என்னால முடியாது. நான் தானியத்தை கொஞ்சம் எடுத்து ஓரமா வச்சு நான் வந்து சில காரியங்களை பதுக்கி வைக்கலாம், அது உணவுக்கு உதவும், ஏதாவது பண்ணலாம், சின்ன சின்ன விஷயத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயம், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுற அளவுக்கு, நான் போய் எதிராளிகளோட சண்டை போடுற அளவுக்கு பலனோ ஞானமோ அறிவோ எனக்கு இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் உங்க மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காரு. ஆனா நாம சின்ன சின்ன விஷயத்தை பார்ப்போம், சிறு சிறு சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு இதுலயே திருப்தி அடைகிறோம். நம்ம அவ்வளவுதான் பண்ண முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா கர்த்தர் நம்மை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை முறியடிக்க வேண்டும், பெரிய விஷயத்தை கட்டி எழுப்ப வேண்டும், பெரிய காரியங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும், கூட நிற்க வேண்டும். எல்லா காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்யணும்னு வச்சிருக்கும் போது நாம பயந்து ஒரு எப்பயுமே கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தரை பற்றி கொண்டா முன்னாடி ஒரு கால் வைக்கணுமே தவிர பின்னாடி ஒரு கால் நம்ம வைக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஏதாவது நீங்க முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதாவது கண்டு பெரிய ஆட்களை பார்த்து பயமா இருக்கு, பெரிய தொகையா இருக்கு பயமா இருக்கு, பெரிய விஷயமா இருக்கு பயமா இருக்குன்னு பின்னாடி போகாதீங்க, முன்னாடி போங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு எழுப்பி கட்டி எழுப்ப அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். கிதியோனை பார்த்தா தான் சொல்றாரு, பராக்கிரமசாலியனா, இவனுக்கு இவன் மனநிலைமையில பலவீனமான, ஆனா கர்த்தருடைய பார்வையில பராக்கிரமசாலி. இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் நடத்த போகிறேன், நீங்க அல்ல. சோ உன்னுடைய காரியமோ, உன்னுடைய எண்ணமோ, உன்னுடைய யோசனையோ, உன்னுடைய திட்டமோ அல்ல, நான் தான் உன்னை நடத்த போகிறேன் என்று அவ்வளவு திட்டமாய் கிதியோன் கிட்ட பேசுகிறார். அதே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை நடத்த ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் தான் கூப்பிட்டு சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அவர் ரொம்ப அழகான வாக்குத்தத்த வார்த்தையாக சொல்லுகிறார். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய்.
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீ ரட்சிப்ப, நீ ஒரு ரட்சகனா மாறுவ. நீ பலவீனமானவதானே, ஆனா நான் உன்னை ரட்சகனா மாத்துவேன். நீ ரட்சித்து அவங்களை எல்லாரையும் கொண்டு வருவ. உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கும். நீ போ, இருக்கிற பலத்துடனே போ. ஹல்லேலூயா. இவன் விடாப்பிடியா சொல்லுகிறான். அந்த இடத்துல பார்த்தோம்னா, ஆண்டவரே எங்க கையில வெறும் 32,000 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா மீதியான கையிலயோ பல லட்சம் பேர் இருக்காங்க ஆண்டவரே. அவங்களுக்கு முன்னாடி நாங்க இவ்வளோண்டு ஜனத்தை வச்சுக்கிட்டு போக முடியாதுன்னு போது கர்த்தர் சொல்லுகிறாரு, அப்பா 32,000 பேர் கூட வேணாம், உன் கையில இருக்கிறவங்கள அதுலயும் 300 பேரை கூட்டிட்டு போ, நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்களேன், இவன் 32ல நின்னுட்டு பேசிட்டு இருக்கிறான், 32,000 வச்சிருக்கிற ஆண்டவரே அப்படின் போது அது கூட வேணாம், நீ அதை காட்டிலும் 300ன்ட்டு ஒரு கால்குலேஷனை கர்த்தர் போட்டு கொடுக்கிறார். கொஞ்சம் இருக்குதுல, போ, அந்த கொஞ்சத்தை கொண்டு நான் நிறைவா நடத்துவேன், அந்த கொஞ்சத்தை கொண்டு ஜெயத்தை கொடுப்பேன். அப்படின்னா அந்த கொஞ்சம் பேரை கூட்டு வராரு. அந்த யுத்தத்துல மீதியானருக்கு முன்பதாக நிக்க வைக்கிறதுக்கு 300 பேர் கையில என்னெல்லாம் கொடுத்தார் தெரியுமா? அங்க கொடுக்கப்பட்ட காரியத்தை பாத்தீங்கன்னா, 1 பானையை கொடுக்கறாங்க, 2வது எக்காலத்தை ஊதுகிறாங்க, அடுத்தது தீவெட்டி. இந்த 300 பேர் கையிலையும் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ யுத்தத்துல நில்லு. ஹல்லேலூயா. இவன் சொல்லணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான் அவனுடைய வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ இத மட்டும் பண்ணு. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தான் கூப்பிடுறார். நீங்க எழுந்து நின்னா போதும், நீங்க காலூன்றி நின்னா போதும், செஞ்சா போதும், நான் எல்லாவற்றையும் நான் மாற்றி நடத்துவேன். அவங்க அந்த 300 பேரும் பானையை வச்சு உடைக்க சொல்றாரு ஆண்டவரே. உடைக்கிறாங்க, சத்தம் கேட்கிறது, தீவெட்டிகளை எடுத்துட்டு தூக்கிட்டு காமிக்கிறாங்க, நெருப்பு அப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, எக்காலம் ஊதுகிறார்கள். அங்கிருந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாருமே அவுட். என்னமோ ஒரு பெரிய பிரளயம் நடந்தது போல. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் அந்த 300 பேரை வைத்துக்கொண்டு பல லட்சம் ஜனங்களை கர்த்தர் ஜெயிக்க முடியும் என்றால் உன் கையில ஒண்ணுமே இல்லை, உன் பலவீனமான சிச்சுவேஷன் தான், எல்லாமே ஒன்றும் இல்லாம தான் இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு பிசாசை நொறுக்கி, உங்களை கொண்டு எதிரானவர்களை நொறுக்கி, உங்களை கொண்டு ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றும் செய்ய அவராலே கூடும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அதுதான் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும், என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும்மா, நீ அந்த கிருபையோடு இரு, அந்த கிருபையோடு உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கி உன்னை கொண்டு போய் நான் சேர்ப்பேன் என்று. ஆமென். இந்த தைரியத்தோடு இந்த மாதம் முழுக்க கடந்து போங்க. பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், பெரிய காரியத்தை தாண்ட போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில நீர் பேசின தீர்க்கதரிசன வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, பலவீனம் அடைந்து ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் கர்த்தாவே அப்பா இதுக்கப்புறம் என்னால நடக்க முடியாது என்று விழுந்து கிடக்கிற பலவீனமான கிதியோனை போல இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்காக இந்த வேளையில வருகிற ராஜா ஆண்டவரே, தாவீதை போல கர்த்தர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார் என்று விசுவாசித்தது போலவே இந்த வேளையில இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும், பெரிய பெரிய காரியங்களை தாண்டி செல்லட்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரம் இவர்களோடு கூட இருப்பதாக. பலவீனமான சிந்தனைகளை கொடுக்கிற பிசாசை, பலவீனமான யோசனைகளை கொடுக்கிற பிசாசை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். நிகழ் காரியங்களை குறித்து ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டுகிறேன், வருங்காலம் இந்த பிள்ளைகளுக்காக ஒரு ஜெயமுள்ள காலம் வைத்திருக்கிறேன், அதை நோக்கி ஓட கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்ந்து போய் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா பூரண சுகத்தை கொடுப்பீராக. அவங்க வியாதி பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமா விளங்கட்டும். பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.